ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டியோட ஆன்லைன் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகிருச்சு. இப்போ கரெக்ஷன் விண்டோ ஓப்பன்ல இருக்கு. அப்ளை பண்ணும்போது நீங்க ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை இந்த கரெக்ஷன் விண்டோல நீங்க வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அப்ளை பண்ண குரூப் டிக்கு எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னா ஜூலைல இருக்கும். கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100ல இருந்து 120 நாள் வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ இந்த டைம்ல இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல, நான் பிகினரா இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி இப்போ சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மேடம், இந்த டைம்ல நான் டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு குரூப் டியோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க டெஸ்ட் எடுக்கலாம். இதுல சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் கொடுத்திருப்போம். வீக்லி டெஸ்ட்டுக்கு வீக்லி பிளான் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். உங்களுக்கு டார்கெட் எவ்வளவு வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி இதுல 1000 டெஸ்ட் கிட்ட ப்ரொவைட் பண்ணிருவோம். ஓகே, இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 400 டெஸ்ட் வரைக்கும் இதுல வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சோ சாப்டர், செக்ஷனல், ஃபுல் டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க்கும் பாத்துக்கலாம், உங்களோட ஸ்கோரும் பாத்துக்கலாம். ஒரு ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்றீங்க அப்படின்னா அதுல எவ்வளவு மார்க் வருதுன்னு பாருங்க. அதை தரோவா கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணுங்க. 100 கொஸ்டினையும் தரோவா அனலைஸ் பண்ணிட்டு இந்த டெஸ்ட்ல எடுத்த மார்க்கை விட அடுத்த டெஸ்ட்ல என்ன பண்ணணும்னா இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இன்னும் அதிகமா ஸ்கோர் பண்ணணும். ரெண்டாவது டெஸ்ட்டை அகைன் அனலைஸ் பண்ணணும். எவ்வளவு மார்க் வந்திருக்குன்னு பார்க்கணும். ஒரு 65, 70 வந்திருக்கு அப்படின்னா ரிமைனிங் 30 மார்க் எங்கெங்க விடுறோம், எந்தெந்த டாபிக்ல வீக்கா இருக்கும், கரண்ட் அஃபேரை இம்ப்ரூவ் பண்ணணும், சயின்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும், மேக்ஸ்ல இந்தந்த டாபிக்கை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஸோ அகைன் அந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டு அதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கு சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுங்க. இப்படியே எக்ஸாம் போறதுக்குள்ளே உங்களால எவ்வளவு ஃபுல் டெஸ்ட் எடுக்க முடியுமோ, எவ்வளவு சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எடுத்து உங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிட்டு எக்ஸாம்ல ஒரு டாப்பரா செலக்ட் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க. உங்களோட டார்கெட் வந்து ஒரு 85 to 90 கிட்ட ஸ்கோர் பண்ற மாதிரி குரூப் டிக்கு வந்து பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றதுக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏப்ரல்ல எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஏன்னா ரயில்வே முன்னாடி மாதிரி இல்ல. இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்டிபிசி கிராஜுவேட்டோட எக்ஸாம் உங்களுக்கு எப்போ முடியுது? மார்ச் 27ல முடியுதா? சோ இது முடிஞ்ச ஒரு 2 வாரத்துல பாத்தீங்க, இல்லைன்னா ஒரு வாரத்துல பாத்தீங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட்டுக்கு எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. சோ ரொம்பவே கம்மியான நாட்கள் தான் இருக்கு. அண்டர் கிராஜுவேட்டுக்கு கரெக்டா ஒரு 30 டேஸ் கிட்ட தான், மினிமம் 30 டேஸ் தான் உங்க கையில டைம் இருக்கு. சோ அண்டர் கிராஜுவேட்டுக்கும் நீங்க இந்த டைம்ல டெஸ்ட் எடுத்து நீங்க டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து படிங்க. ஏன்னா கிராஜுவேட் அப்ளை பண்ணிருக்க ஸ்டூடெண்ட் எல்லாருமே அண்டர் கிராஜுவேட் அப்ளை பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு ஏஜ் பார் ஆகல அப்படின்னா அண்டர் கிராஜுவேட்டும் அப்ளை பண்ணிருப்பீங்க. இப்ப கிராஜுவேட்டுக்கு நீங்க வந்து எந்த மாசத்துல இருந்து படிக்கணும் அப்படின்னா செப்டம்பர் 2025ல இருந்து மார்ச் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் படிக்கணும். அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட்டுக்கும் செப்டம்பர் 2025ல இருந்து மார்ச் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர், இல்லைன்னா ஒரு 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை தரோவா படிச்சிட்டீங்க அப்படின்னா ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன்ல கரண்ட் அஃபேர்ல 20 மார்க் வருது, 20க்கு 20 வாங்கிடலாம். ஓகேவா? சோ இதுல 20க்கு 20 வாங்குறதுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல லாஸ்ட் மினிட்ல என்டிபிசி ஸ்டூடெண்ட் ரிவிஷன் பண்றதுக்கு டாப் கரண்ட் அஃபேர்ஸோட பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இந்த டாப் கரண்ட் அஃபேர் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம். அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் எனக்கு 30 டேஸ் தான் டைம் இருக்கு மேம், இந்த டைம்ல இந்த 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரும் நான் படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் என்டிபிசிக்கான சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? சோ என்டிபிசிக்கு சிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கையில எல்லாமே இருக்கு, மொபைல் போன் இருக்கு, அதுல கரண்ட் அஃபேர் எல்லாமே எடுத்து கொடுத்தாச்சு. 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் அது கொஸ்டின் ஃபார்மட்ல இப்படிதான் கேட்பாங்க, அதுக்கு ரிலேட்டடா இந்த மாதிரி தான் பாயிண்ட்ஸ் எல்லாமே வரும். இத படிச்சீங்க அப்படின்னா அங்க ரியல் எக்ஸாம்ல இவ்வளவு மார்க் இம்ப்ரூவ் ஆக போகுது. சோ டைம் வேஸ்ட் பண்ணாம படிங்க. கிராஜுவேட்டுக்கு பாத்தீங்கன்னா 3 டேஸ் தான் டைம் இருக்கு. 16ஆம் தேதி எக்ஸாம் ஆரம்பிக்கு. சோ இப்போ உட்கார்ந்து 8 மாச கரண்ட் அஃபேர் என்னால முடிக்க முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட் அட்லீஸ்ட் அண்டர் கிராஜுவேட் அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க இதுல படிக்கிற அந்த 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் அண்டர் கிராஜுவேட்டுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த கரண்ட் அஃபேர் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா மேக்ஸும் ரீசனிங்கும் ஓரளவுக்கு நல்லா பண்ணிடுறாங்க. 60 மார்க் வருது அப்படின்னா அதுல ஒரு 50ல இருந்து 55 ரேஞ்சில ஸ்கோர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா வெறும் 4 மார்க், 5 மார்க், 8 மார்க், 10 மார்க்குன்னு தான் ஸ்கோர் பண்றாங்க.
காரணம் என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர் ஒழுங்கா படிக்கிறது கிடையாது. சோ இந்த கரண்ட் அஃபேர்லயும் நீங்க நல்ல ஸ்கோர் அந்த கரண்ட் அஃபேர்ல 20 மார்க் கேக்குறாங்கன்னா 20 மார்க்கும் எடுத்துட்டீங்க. இல்ல 20க்கு ஒரு 18, 17 அந்த மாதிரி எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த மேத்ஸ் ரீசனிங் ஸ்கோர் பிளஸ் அந்த கரண்ட் அஃபேர் மார்க்க சேர்க்கும்போது கிட்டத்தட்ட உங்க மார்க் 70 தாண்டி போக போகுது. அது போக ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபியும் கொஞ்சம் அட்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா டாப்பராவே செலக்ட் ஆகிரலாம். ஓகேவா? சோ மேத்ஸ் ரீசனிங்ல எனக்கு மார்க் வருது. கரண்ட் அஃபேர்ல எனக்கு மார்க் வரல இன்னும். சோ நான் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த 8 மாசத்தோட டாப் கரண்ட் அஃபேர் பிடிஎஃப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. 199 தான் பே பண்ண போறீங்க. ஓகேவா? இது வரைக்கும் எடுத்த 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரையும் தொகுத்து உங்களுக்கு கொடுத்துட்டோம். யூடியூப்லயும் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கரண்ட் அஃபேர் கொஸ்டின் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? அது எல்லாமே முக்கியமானதுதான். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சிஏ கோர்ஸ்ல இருக்கிறது தான். சிஏ கோர்ஸோட ஃபீஸ் வந்து 799. சோ இப்போ லாஸ்ட் மினிட்ல என்டிபிசி ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேர் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கிறதுக்காக தான் சோ என்டிபிசியோட 8 மாசத்தோட கரண்ட் அஃபேருக்கு 199 வந்து டீம் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அண்டர் கிராஜுவேட்டுக்கும் இப்போ வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். சோ அண்டர் கிராஜுவேட்டுக்கும் கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ நீங்க ஜாயின் பண்றதுக்கு இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஓகே. சோ நீங்க ஆல்ரெடி ஓல்டு ஸ்டூடெண்டா இருக்கீங்க. நம்ம சேனல்ல ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்ககிட்ட நம்பர் இருக்கும். நியூவா வந்திருக்க ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. சோ என்டிபிசிக்கு கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. சோ 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் வந்து 199. ஓகேவா? சோ பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. நம்ம ஆப்ல இருந்து டைரக்டா நீங்க டவுன்லோட் பண்ணி உங்க போனோட இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்ணி படிக்கலாம். சேவ் பண்ணி படிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிரிண்ட் போட்டும் படிச்சுக்கலாம். பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருப்போம். அதே மாதிரி குரூப் டி டெஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்டா தான் கொடுத்திருப்போம். ஓகே. சோ இந்த மாதிரி தான் டெஸ்ட் வந்து நடக்கும். ஃபுல் டெஸ்ட்ங்கும்போது 1.5 மணி நேரம் டைம் கொடுத்திருப்போம். சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் அப்படின்னா 20 நிமிஷம் 15 நிமிஷம் டைம் கொடுத்திருப்போம். ஓகே. சோ குரூப் டிக்கு நான் எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன். நான் டெஸ்ட் மட்டும் தான் எடுக்கணும். சோ இந்த டைமை நான் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த 100 டேஸும் உட்காந்து நான் டெஸ்ட் எடுக்கணும். என்னோட வீக் ஏரியாஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணணும். டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ ஆன்லைன் டெஸ்டா கொடுத்திருப்போம். சோ எத்தனை டைம்னாலும் டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். தமிழ்லயும் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்லயும் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ பெர்ஃபெக்ட்டா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ இத மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. இதுலயே உங்களுக்கு டீடைல்டான எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்திருப்போம். இங்கிலீஷ்ல அட்டெண்ட் பண்றீங்கன்னா சோ அதுக்கான டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். தமிழ்ல அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு தமிழ்ல டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ கரண்ட் அஃபேர் எல்லாமே இதுலயே உங்களுக்கு வந்து கவர் பண்ணிருவோம் டெஸ்ட்ல. அதே மாதிரி குரூப் டிக்கு நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். நான் ஒரு பிகினரா இருக்கேன். எனக்கு எங்க இருந்து படிக்கணும் அப்படின்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வரக்கூடிய திங்கட்கிழமை. ஓகேவா? சோ திங்கட்கிழமை நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல வந்து சோ மார்ச் 16ஆம் தேதி. ஓகே. சோ அன்னைக்கு தான் என்டிபிசியோட சிபிடி 1 ஸ்டார்ட் ஆகுது. மார்ச் 16ஆம் தேதி குரூப் டிக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன்னா ஆல்ரெடி சோ குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து லாஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். சோ இப்போ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல. எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும் மேம், மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு மெசேஜ் பண்ணதுனால சோ மண்டேல இருந்து மார்ச் 16ல நாம இன்னொரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் குரூப் டிக்கு. என் கையில எந்த மெட்டீரியலுமே இல்ல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் சோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல மெட்டீரியல்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல கொடுத்திருப்போம். கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸஸா உங்களுக்கு கொடுத்திருப்போம். அதை படிக்கிறதுக்கு வீக்லி பிளான் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். கரெக்ட்டா நாம கொடுத்திருக்க வீக்லி பிளானை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அந்த பிளானை ஃபாலோ பண்ணிட்டு சாட்டர்டே டெஸ்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா குரூப் டி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். எனக்கு எந்த கைடன்ஸுமே இல்ல, நான் படிக்கணும், இந்த குரூப் டியை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும், நான் சிசிஏ கேண்டிடேட், நான் ஓப்பன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட், நான் பிடபிள்யூபிடி, நான் எக்ஸ் சர்வீஸ்மேன், நீங்க யாரா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டியோட பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் பண்ணிருவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும். மெட்டீரியல் படிக்கிறதுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல ப்ரொவைட் பண்ணிருவோம். இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1999. ஒரே ஒரு டைம் தான் பே பண்ண போறீங்க. உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். ஓகே. சோ நான் டெஸ்ட் பேட்ச் யாருக்கு சொன்னேன் அப்படின்னா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட் குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சிலபஸ் நான் கம்ப்ளீட் பண்ணல, நான் அப்ளை பண்ணி முடிச்ச கையோட இருக்கேன், என் கையில மெட்டீரியல் இல்ல, எதுவுமே இல்ல, எனக்கு எந்த கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் திங்கட்கிழமை நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த குரூப் டியோட பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்ச் வந்து நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதோட ஃபீஸ் வந்து 1999. ஓகே. லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகேவா? சோ நம்ம அங்க கொடுத்திருக்க கண்டென்ட்டுக்கு வந்து நம்ம வந்து இவ்வளவுதான் பிரைஸ் அப்படின்னு விலையே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஏன்னா கண்டென்ட் வந்து அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கும்.
ஸோ ஏன்னா அந்த கண்டென்ட்ங்கிறது நாலேஜ். இவ்வளோ வருஷமா உட்கார்ந்து ஸ்டூடண்ட்ஸுக்கு இத படிச்சா அவங்க பாஸ் பண்ணிருவாங்க. இந்த மெட்டீரியல் குடுத்தா அவங்க பாஸ் பண்ணிருவாங்க. இந்த மாதிரி பிளான் குடுத்தா அவங்க இது பண்ணிருவாங்கங்க கூடிய அது ஒரு நாலேட்ஜ். ஸோ நாலேட்ஜ்க்கு வந்து எப்பவுமே நம்ம வந்து ஃபிக்ஸடா இதுதான் பிரைஸ். இந்த நாலேட்ஜோட இதுன்னு வைக்க முடியாது. ஸோ ஒரு கோர்ஸுக்குன்னு ஒரு ஃபீஸ் வைக்கிறோம் அப்படின்னா, அந்த ஆப் மெயின்டனன்ஸ், டெக்னிக்கல் டீமோட இது, ஸோ அந்த மாதிரி அதுக்கு கீழ வொர்க் பண்ணக்கூடிய கன்டென்ட் டீம்ன்னு எல்லாத்துக்கும் சேர்த்து தான். ஆனா அதுல இருக்கக்கூடிய கன்டென்ட்க்கு வந்து எப்பவுமே ஒரு புக்கா இருக்கட்டும், இல்லன்னா ஒரு கோர்ஸா இருக்கட்டும், அந்த கோர்ஸ்ல உள்ள நாலேட்ஜ் அந்த கன்டென்ட்க்கு எப்பவுமே இதுதான் பிரைஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த நாலேட்ஜ் வந்து விலை மதிக்க முடியாதது. ஏன்னா அதுல வந்து நம்மளோட டைம் இருக்கு. ஸோ இந்த உலகத்திலே திருப்பி கிடைக்காதது டைம் தான். ஏன்னா அவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல அவ்ளோ கன்டென்ட் வந்து குடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம மெட்டீரியல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி குடுத்துருக்கோம். ஸோ அதுல இருக்கிறது எல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட்டா நாம படிச்சோம் அப்படின்னா, எப்படி வந்து கிளியர் பண்ணுவோம்? என்ன மாரி வீக்லி பிளான் குடுத்தா நாம எழுதுவோம்? அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல ஒரு ஸ்டூடெண்ட்டோட மைண்ட் செட்ல பிளான் பண்ணது தான் ஆல் இன் ஒன் கோர்ஸ். அதுவும் ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எக்ஸாமுமே அந்த கோர்ஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணி தனித்தனி பேட்சஸா வீக்லி பிளானா வந்து குடுத்துருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஆனா நீங்க படிக்கணும். ஓகேவா? ஸோ நாலேட்ஜ்ங்கிறது அப்படியே நாம வந்து ஒரு யூடியூபா இருக்கட்டும், ஒரு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோஸ் ஃபாலோ பண்ணாம, இல்ல ஒரு கோர்ஸ்ல நம்ம ஜாயின் பண்ணிட்டு, நம்ம ஒரு இல்லன்னா ஒரு புக் வாங்கிட்டு அந்த புக்க திறக்காமலே வச்சோம் அப்படின்னா, நாலேட்ஜ் நமக்கு கிடைக்க போறதில்ல. ஸோ நாம படிக்கணும். நம்ம சைட்ல இருந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம கையில இருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணி பாருங்க, படிங்க. ஓகேவா? அதனால இந்த திங்கட்கிழமை நாம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னதான் இருந்தாலும் உங்கள நீங்களே புஷ் பண்ணா மட்டும் தான் இங்க கவர்ன்மெண்ட் எக்ஸாம்ல வந்து கிளியர் பண்ண முடியும். உங்கள பின்னாடி இருந்து நீங்க தள்ளுங்க. சோ படிக்கணும். ஏன்னா உட்கார்ந்து படிக்கிறது வந்து எல்லாருமே பாஸ் பண்றாங்களா? அப்ளை பண்ற எல்லாருமே பாஸ் பண்றாங்களா? இல்ல கோடிக்கணக்கான இதுல வருது. அப்ளிகேஷன் வருது. லட்சக்கணக்குல அப்ளை பண்றாங்க. ஆனா செலக்ஷன் ஆகுறது வந்து ஆயிரக்கணக்குல தான் செலக்ஷன் ஆகுறாங்க. அப்ப அந்த ஆயிரக்கணக்கானவங்க தான் கன்சிஸ்டன்ட்டா உட்கார்ந்து ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. நீங்க எந்த ஃபீல்டு போனாலும் சரி, கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க் இது 2யும் கரெக்ட்டா போட்டீங்க அப்டின்னா, சக்சஸ் உங்களுக்கு தான். இன்னைக்கு ஒரு நாள் படிக்க வேண்டியது ஒரு ஆர்வ கோளாறுல சில பேர்லாம். அடுத்து 1 வாரம் படிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் புக்க மூடி வச்சுட்டு எங்கேயாவது கிளம்பிற வேண்டியது. திருப்பி எக்ஸாமுக்கு ஒரு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகோ, இல்லன்னா ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியோ வந்து நின்னுட்டு, நான் என்ன படிக்கணும், ஏது படிக்கணும்னு தெரியாம இருப்பாங்க. சோ அந்த மாரி ஒரு ஆஸ்பிரன்ட்டா இருக்காம, ஒரு வெறித்தனமான ஆஸ்பிரன்ட்டா இருங்க. இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டீங்களா கவர்ன்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும்னு, கரெக்ட்டான இதுல போய்க்கிட்டே இருங்க. நீங்க ஸ்லோவா படிச்சாலும் சரி, ஸ்பீடா படிச்சாலும் சரி, கரெக்ட்டா கன்சிஸ்டன்ட்டா போயிட்டே இருந்தீங்கன்னா, போய் சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்ட்டா சக்சஸ நோக்கி நாம வந்து போயிரலாம். ஓகேவா? சோ படிங்க. படிச்சீங்கன்னா கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணிரலாம். சோ திங்கட்கிழமை இந்த பேட்ச் வந்து நாம ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல 1999 பே பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். குரூப் டிக்கு தேவையான ஏ டூ இசட் அதிலேயே ப்ரொவைட் பண்ணிருவோம். ஓகேவா? சோ திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ ஏன்னா தெரியாம நெறைய ஸ்டூடண்ட் இருக்காங்க. தெரியாம இருந்துட்டு ஒரு எக்ஸாம் அடுத்த மாசம் இல்லன்னா அடுத்த வாரம் அப்டின்னா, அப்ப வந்து நின்னுட்டு ஸ்டூடண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, மேம் எனக்கு முதல்லயே தெரியல. இல்லன்னா நான் அப்பவே படிச்சிருப்பேன். வீக்லி பிளான நான் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணியிருப்பேன். இவ்ளோ நாள் நான் தேடிட்டே உட்கார்ந்துட்டேன். எத படிக்கணும், என்ன படிக்கணும்னு தெரியாம இருந்துட்டேன். டெஸ்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியாம இருந்துட்டேன். கரண்ட் அஃபேருக்கு இப்படி ஒரு சோர்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இப்போ கரண்ட் அஃபேருக்கு லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் பிடிஎஃப்ல ஜாயின் பண்ணி, அந்த கரண்ட் அஃபேர் படிச்சு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே சொல்றது அதுதான். எனக்கு முதலே தெரிஞ்சிருந்தா நான் டெய்லி பேசிஸ்ல படிக்கிறதுக்கு கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்ணியிருப்பேன். சோ இப்போ லாஸ்ட் மினிட்ல நான் என்டிபிசி படிச்சிட்டு இருக்கேன். இருந்தாலும் எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. எதனாலும் முதலே ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, ரிலாக்ஸா முடிச்சிரலாம். ஓகே. சோ படிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ், கரண்ட் அஃபேர், டெஸ்ட் பேட்ச் பத்தின இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாம வந்து மீட் பண்ணலாம். ஆப் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ப வந்து டவுன்லோட் பண்ணணும். ஆப்ல தான் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அது மாரி உங்களோட லேப்டாப்லயும் கிளாஸஸ் பார்த்துக்கலாம். உங்களோட மொபைல் ஃபோன் ஆண்ட்ராய்டா சரி, இல்ல iOS-ஆ இருந்தாலும் சரி, 2லயுமே உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ஓப்பன் ஆகும். டேப்லயும் நீங்க வந்து கிளாஸஸ் வந்து பார்த்துக்கலாம். எல்லாமே உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா 24/7 டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட்டும் இருக்கும். சோ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. என்டிபிசியோட 8 மாசத்தோட சிஏ அப்படின்னா ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. சிஏ வந்து லைஃப் டைம் வேலிடிட்டில வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.